ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 3 மாதம் கிட்ட ஆயிடுச்சு லாஸ்ட்டாக நான் வீடியோ அப்லோட் பண்ணி. ஏன்னா அதுக்கப்புறம் நிறையா நடந்துருச்சு. பட் ஐம் ஃபைன். எல்லாருக்குமே அப்படி தாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். பட் நம்ம அதை கடந்து போகணும். ஓகே, ஸோ இனிமே கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். எனக்கு காடை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த 3 மாதம் நான் நிறையா கஷ்டப்பட்டு நிறையா அழுதேன், நிறையா நடந்துச்சு. ஆனால் காட் என்னை விடலை. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு கொடுத்துட்டாரு லைஃப்பில். அதனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அது என்னன்றது உங்களுக்கும் தெரிய வரும் கொஞ்ச நாளில். ஸோ நான் ஹாப்பி தான், கிரேட்ஃபுல் நான் காடுக்கு. எனக்கு சில நேரத்தில் ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நான் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு ஆன்சர்ஸ் அப்படியே கிடைக்கும். பட் என்னன்னா அதுக்கு நம்ம ப்ராப்பராக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம கரெக்டாக இருக்கணும். எல்லாருமே எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருப்போமான்னு நமக்கு தெரியாது. சில நேரத்தில் நம்ம பிரேக் ஆகும். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். இப்போ பரவாயில்ல நான். பட் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கும். இது நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா இதுதான் லைஃப், இப்படி தான் இருக்கும். சந்தோஷமாக இருப்போம், திடீர்னு ஏதாவது ஒன்று நடக்கும், கவலையாகும், உடைவோம், திருப்பி ஹாப்பியான டேஸ்லாம் வரும். அதனால என்ன நடந்தாலும் நம்ம லைஃப்பில் போயிட்டே தான் இருக்கணும். ஸ்டக்காகி ஒரு இடத்துல நின்றுட்டோன்னா ரொம்ப கஷ்டம். அதனால எண்ட் ஆஃப் த டே நமக்குன்னு நம்ம தானே இருக்கோம். அதனால போய் தான் ஆகணும். அதை தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் இப்போ ரொம்ப எவ்வளோ பரவாயில்ல. ஏன்னா எனக்கு காட் கொடுத்த அந்த கிஃப்ட்டும் என்கிட்ட இருக்கனால நான் போயிட்டுருக்கேன் லைஃப்பில் ஹாப்பியாக தான். இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசணுன்னு தான் வந்தேன். அதில் இன்னைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதை பற்றிலாம் நம்ம நிறைய பேசிட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம சில்ட்ரன் பற்றி பேச போகிறோம், குழந்தைங்க பற்றி. ரொம்ப நாளாக என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு, நம்ம இதை பேசி ஆகணும் அப்படின்னு. என்னைக்கு பேச போகிறோம் அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு பேசி தீரணும்னு தான் வந்திருக்கேன். என்னன்னா சின்ன குழந்தைங்க இருக்காங்கல்ல, பேபிஸ், ஒரு 4-5 வயசு அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் விஷயம் குழந்தைங்களை பற்றி என்னன்னா, அவங்க நம்ம சொல்கிறத விட அவங்க அப்சர்வ் பண்ணி தான் நிறைய விஷயத்த கற்றுப்பாங்க. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவங்க கிட்ட சொல்லி இதை பண்ணணும் அதை பண்ணணுன்றதை விட நம்ம ஒரு மாடலிங்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம அந்த குழந்தைங்க முன்னாடி என்னென்ன பண்ணுறோன்றத குழந்தைங்க நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அது பார்த்து தான் அவங்க நிறைய விஷயம் கற்றுப்பாங்க. இது ஜென்ரலாக ஒரு ஃபேக்ட் குழந்தைங்களை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். இதுக்கப்புறம் மெயினாக ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா, இப்போது எனக்கு நடந்தது நான் சொல்கிறேன். சின்ன வயசில் இருந்தப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு கப்பல் இருந்தாங்க, தெரிஞ்சவங்க தான். என்ன ஆச்சுன்னா, அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க தனியாக இருக்கணும்னு நினச்சாங்க. பட் நான் எப்படி இருந்தேன்னா, சரி நம்ம புதுசாக நம்ம ஃபேமிலிக்கு ஒரு பர்சன் கல்யாணம் ஆகிட்டு அந்த ஸ்பௌஸ் வரும்போது நமக்கு ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும்ல, புதுசாக வந்திருக்காங்க யார் இவங்க அப்படின்னு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் நான் அவங்க கிட்ட பேசணும்னு நினச்சேன். நான் குழந்தை தான், நான் ஜஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் இருக்கும் பேபி நான். ஸோ அந்த மாதிரி அவங்கக்கிட்ட போனப்போ என்ன ஆயிடுச்சு,
டக்குன்னு அவங்க வந்து வெளியில் போ அப்படின்ட்டாங்க. ஏன்னா அது அவங்க ஏதோ ப்ரைவேட்டாக இருக்கணும்னு நினச்சிருக்காங்களா எனக்கு என்னன்னு தெரியல. 2 பேரும் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து வெளியே போ அப்படின்னாங்க. அது அந்த ஏஜ்லேயே எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் வந்து எனக்கு கோவம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க மூஞ்ச நான் எப்போ பார்த்தாலுமே எனக்கு ஃபர்ஸ்ட் அதுதான் ஞாபகம் வரும். அது வந்து ஒரு கோர் மெமரி ஆயிடுச்சு. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம் ஒரு குழந்தைன்றது கண்டிப்பாக உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். இது வந்து ஃபேக்ட் ஆக்சுவலி. அதை வந்து என்னோட இந்த எக்ஸாம்பிள் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, அந்த குழந்தைய எப்படி நடத்துகிறீங்க, எல்லாமே அதுக்கு ஞாபகம் கண்டிப்பாக இருக்கும். பெரியவங்க ஆனாலும் நம்ம வந்து ஏதோ ஒரு குழந்தைய கேவலமாக ட்ரீட் பண்ணிட்டோன்னா, அதுக்கப்புறம் அவங்க பெரியவங்க ஆனதுக்கப்புறம் நம்ம அவங்கள போய் மீட் பண்ணாலுமே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த ஞாபகம் வரலாம். இதுலேருந்து இப்போ எனக்கு நடந்ததுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ அவங்க வந்து இப்போ ஒரு ஃபேமிலி, அவங்க குழந்தைங்க இருக்காங்க. நான் என்ன எனக்கு நடந்ததை வச்சு நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, அவங்க குழந்தைங்க வந்து என்கிட்ட பேசும்போது அந்த மாதிரி நான் ஹர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப வலிச்சது அவங்க அப்படி நடத்துனது. அதனால கண்டிப்பாக அவங்க குழந்தைய அதே மாதிரி வந்து நம்ம பண்ணக்கூடாது. அதனால எனக்கு இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி அவங்க குழந்தைங்க வந்து என்கிட்ட வரணும், ரூம்குள்ளே வரணும், ஹாப்பியாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்கள உள்ளே கூப்பிட்டு வச்சு சந்தோஷமாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் இருங்க. ஸோ இதை வந்து யோசிங்க. குழந்தைங்களோட மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். அவங்களும் அஃபெக்ட் ஆகிறாங்க நம்ம வேர்ட்ஸ்னால. ஸோ எதுவுமே அவங்க மறக்க மாட்டாங்க. பெரியவங்க ஆனாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இருக்கும் இந்த ஞாபகம். பட் இப்போ என்னன்னா, அந்த கப்பலை நான் இப்போ பார்த்தாலுமே நான் ஒன்றும் அவங்ககிட்ட கோவமாலாம் இல்லை. நான் ஹாப்பியாக இருப்பேன். அவங்க வந்தால் சந்தோஷமாக இருப்பேன் அவங்க கூட. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி கைண்டாக இருப்பேன், கார்டியலாக இருப்பேன், எல்லாமே இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நான் அஃபெக்ட் ஆனேன். ஸோ நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு குழந்தைய நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது, நீங்கள் வந்து ஒரு குழந்தைகிட்ட பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது சின்ன வயசில் சிரிச்சுட்டே அது போயிடும், ஒன்றும் தெரியாத மாதிரி. ஆனால் கண்டிப்பாக அது மனசில் தான் இருக்கும். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். இனிமேல் இவ்வளோ மந்த்ஸ் எல்லாம் தள்ளி போகாது. அண்ட் ஐ எம் ஃபைன் நவ். நான் ஓகே தான். எல்லாருக்குமே பேட் டேஸ் இருக்கும், ஒரு ஃபேஸ் இருக்கும் இந்த மாதிரி. பட் எல்லாரும் நான் சொன்ன மாதிரி எல்லாரும் கடந்து வந்து தான் ஆகணும். அண்ட் நானும் அதை பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, ஏதாவது கேட்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதெல்லாம் பார்த்து நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.